வணக்கம். நம்ம டெய்லி பாக்குற ஒரு விஷயம். ஆனா அத பத்தி பெருசா யோசிக்கவே மாட்டோம். என்னது? அதுதான் எண்கள். வாங்க, எண்களோட சக்திய பத்தி இந்த பகுதியில பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கணித வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய, முக்கியமான கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யோசிங்களேன். அதுக்கு பதில் ஒண்ணுமே இல்ல. ஆமா, நான் சொல்றது ஜீரோவ பத்தி, அதாவது பூஜ்யத்தை பத்தி. பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இந்த ஒரு சின்ன ஐடியா தான் நம்ம நம்பர்ஸ பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்துச்சு. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பூஜ்யம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய நம்பர்ஸ் எல்லாம் எப்படி கணக்கு பண்ணிருப்பாங்க? அது எவ்ளோ பெரிய தலைவலியா இருந்திருக்கும் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு புது சிம்பிள் தேவைப்பட்டிருக்கும். நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா? ஆனா இப்போ பாருங்க, நாம யூஸ் பண்ற சிஸ்டம்ல வெறும் 10 சிம்பிள்ஸ் தான், 0ல இருந்து 9 வரைக்கும். இத வச்சே நாம கோடிக்கணக்கான எண்களை உருவாக்குறோம். இது எவ்ளோ பெரிய புத்திசாலித்தனம் பாருங்க. அப்போ எண்களுக்கு இவ்ளோ சக்தியை கொடுக்கற அந்த சீக்ரெட் கோட் என்ன? அதுக்கு பேரு தான் இட மதிப்பு அல்லது பிளேஸ் வேல்யூ. வாங்க அந்த ரகசியத்தை அவிழ்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பரை எடுத்துக்கலாம். 555. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ளதான் அந்த பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. சரி, இப்ப நான் கேக்குறேன். இதுல இருக்கிற 3 5க்குமே ஒரே மதிப்பு தானா? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்ல. ஒரு டிஜிட்டோட மதிப்பு அது எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்துதான் முடிவு செய்யப்படும். முதல்ல வலது பக்கம் கடைசியில இருக்கிற அந்த 5 பாருங்க. அது ஒன்றுகள் இடத்துல, அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. சோ அதோட மதிப்பு சிம்பிளா 5. இப்போ அதுக்கு பக்கத்துல நடுல இருக்கிற 5க்கு வருவோம். அது பத்துகள் இடத்துல, அதாவது டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அதனால அதோட மதிப்பு 10 மடங்கு அதிகமாகி 50 மாறுது. கடைசியா இடது ஓரத்துல இருக்கிற அந்த 5, அது நூறுகள் இடத்துல ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. இப்ப அதோட மதிப்பு என்ன? 500. பாத்தீங்களா? ஒரே நம்பர் தான், ஆனா இடம் மாற மாற அதோட பவர் எப்படி எக்ஸ்போனென்ஷியலா ஏறுதுன்னு. ஆக மொத்தம் இதுதான் விஷயமே. சிம்பிள் ஒண்ணுதான், ஆனா அது இருக்கிற பொசிஷனை பொறுத்து அதோட பவர் தலைகீழா மாறுது. இதுதான், இந்த பிளேஸ் வேல்யூ தான் நம்பர் சிஸ்டத்தோட உண்மையான சீக்ரெட். ஓகே, இந்த சீக்ரெட்டை இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இத வச்சு பார்க்கவே பயமுறுத்துற பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா படிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். பெரிய நம்பர்ஸை குரூப் பண்றதுக்கு உலகத்திலே 2 முக்கியமான சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம பயன்படுத்துற இந்தியன் சிஸ்டம், இன்னொன்னு இன்டர்நேஷனல் சிஸ்டம். இந்த டேபிள்ல பாருங்க, வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். இந்தியன் சிஸ்டம்ல நாம லட்சம், கோடின்னு 2 டிஜிட்டா பிரிப்போம். ஆனா இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல மில்லியன், பில்லியன்னு சொல்லி 3 டிஜிட்டா பிரிப்பாங்க. கமா போடுற இடம் தான் மாறுதே தவிர 2 சிஸ்டமுக்கும் அடிப்படை லாஜிக் ஒண்ணுதான், அந்த இடமதிப்பு தான். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற கணக்கு இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தோட அளவு புரிஞ்சுக்க இது ரொம்பவே உதவுது. வாங்க சில நிஜ உலக உதாரணங்களை பார்க்கலாம். இது நம்ம இந்தியாவோட தற்போதைய மக்கள் தொகை. தோராயமா ஒரு நிமிஷம் பாருங்க, 144 கோடிக்கும் மேல. இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல சொன்னா 1.4 பில்லியன். இப்ப புரியுதா ஒரு பில்லியனுங்கிறது எவ்ளோ பெரிய நம்பர்ன்னு? அடுத்து பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற தூரம் கிட்டத்தட்ட 3,84,000 கிலோமீட்டர். இந்த எண்கள் தான் இவ்ளோ பெரிய தூரத்தை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வருது. அப்பாப்பா, இந்த நம்பரை பாருங்க, படிக்கவே முடியல. இதுதான் கம்ப்யூட்டர்ல 64 பிட் இன்டிஜர்ல ஸ்டோர் பண்ண முடியற மேக்ஸிமம் வேல்யூ. யோசிச்சு பாருங்க, எப்பவோ கண்டுபிடிச்ச ஒரு சிம்பிளான ஐடியா இன்னைக்கு நம்மளோட அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிக்கு எப்படி அடிப்படையா இருக்குன்னு. சோ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நம்பர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வெறும் ஸ்கூல்ல மார்க் வாங்குறதுக்கு இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட சூப்பர் பவர் மாதிரி. இந்த சூப்பர் பவரை வச்சு மாமா என்னெல்லாம் பண்ணலாம்? பிரம்மாண்டமான அளவுகளை, அது மக்கள் தொகையா இருந்தாலும் சரி, விண்வெளி தூரமா இருந்தாலும் சரி, அதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சிக்கலான டேட்டாவை பார்த்து பயப்படாம அதை அனலைஸ் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில முக்கியமான தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கலாம். ஏன், நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தோட கட்டமைப்பே நம்மள பார்க்க முடியும். கொப்ப விஞ்ஞானி கலீலியோ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. கணிதம் என்பது கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எழுதிய மொழி. நாம இப்போ கத்துக்கிட்டது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இந்த பிரபஞ்சம் எழுதப்பட்ட மொழியோட முதல் பாடம். இப்போ அந்த சீக்ரெட் கோட் உங்களுக்கும் தெரியும். இந்த புது பார்வையோட இந்த உலகத்துல எதை புரிஞ்சுக்க நீங்க முயற்சி செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.